தோழர்களே, இந்த நாடு முழுவதும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் தொந்தரவுக்கு நீதி வேண்டும் என்று அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். மகளிர் ஆணையமும் நேரடியாக தலையிட்டிருக்கிறது. அதே போல உயர்நீதிமன்றமும் நேரடியாக தலையிட்டு அந்த பெண்ணுக்கு முழுமையான சிகிச்சை அளிக்க வேண்டும், 25 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும், அந்த பெண்ணுக்கு கல்வித்தொகையை இனிமேல் பல்கலைக்கழகமே கட்டிக்கொள்ள வேண்டும், அதே போல அந்த பெண்ணுக்கு அநீதி இழைத்தவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவருடைய எஃப்ஐஆரை வெளியிட்டவர்கள், அதற்கு பேட்டி கொடுத்த காவல் ஆணையர் என அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி உயர் நீதிமன்றமும் கூட கோரிக்கை கருத்து தெரிவித்திருக்கிறது. இந்த நாடு முழுவதும் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய, நூற்றுக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒரு பெண்ணுக்கு மட்டும் இப்படிப்பட்ட கவனம் செலுத்துவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, உண்மையிலேயே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாக தைரியமாக தனியாக அனுப்பி வைக்கக்கூடிய ஒரே இடம் கல்விக்கூடம் மட்டும்தான். பள்ளிக்கூடம், கல்லூரி போன்ற இடங்களுக்கு மட்டும்தான் தைரியமா தனியா அனுப்பி வைக்கிறாங்க. வேற எங்கேயுமே பெண் பிள்ளைகளை அவ்வளவு சுலபமா தனியா அனுப்பி வச்சிட மாட்டாங்க. இப்போ கல்விக்கூடத்தில் பாதுகாப்பு இருக்கும் என்ற நம்பிக்கையில தான் பெண் பிள்ளைகளை இந்த பெற்றோர்கள் அனுப்பி வைக்கக்கூடிய சூழ்நிலை. இதுபோல் ஒரு பள்ளி வளாகத்தில், அது ஒரு கல்லூரி வளாகத்தில், பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருப்பது ஒரு நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது, கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சில பேர் கோமாளித்தனமாக சில காரியங்களை கூட அரசியல் ரீதியிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையில் இஸ்லாம் இது சம்பந்தமாக என்ன சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த பெண்மணி அந்த இடத்திற்கு தன்னுடைய ஆண் நண்பருடன் சென்று தனியாக அமர்ந்திருந்தார், பேசிக்கொண்டிருந்தார் அப்படிங்கிற மாதிரி இதுல சொல்லப்படுது. முதலிலே ஒரு ஆண் நண்பருடன் 19 வயது பெண்மணி தனியாக செல்வது மிகப்பெரிய தவறு. இஸ்லாம் முதலிலே ஒரு ஆண் மகரம் இல்லாத எந்த பெண்ணுடனும் தனியாக இருக்கக்கூடாது என்று சொல்கிறது. நாம அந்த தனியாக நமக்கு, அதாவது அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், மாமன், தாய் மாமன், சித்தப்பா, பெரியப்பா போன்ற எந்த உறவும் இல்லாத ஒரு அந்நிய ஆணுடன் இந்த பெண்மணி தனியாக, கோர்ட்டு கூட இது சம்பந்தமா என்ன சொல்றாங்கன்னா, இது சுதந்திரம், இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, அந்த பெண் எங்கனாலும் போய் தனியா இருக்கலாம், யாருடனும் தனியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டு சொல்லுது. ஆனால் இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிக்கிறது. அதாவது ஒரு பெண் தனிமையாக யாருடனும் இருப்பதற்கு அனுமதி கிடையாது. இப்போ அந்த வரம்பை நாம மீறுற காரணத்தினாலதான் இது போன்ற குற்றங்கள் அதிகரிக்கிறது. அதுவும் பாருங்க, அந்த சம்பவத்திற்கு பிறகு அதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த பையனை மிரட்டின உடனே அந்த பையன் ஓடி போயிட்டானா, பொண்ணு மட்டும் மாட்டிக்கிச்சான். அதனால அந்த பொண்ணு மேல இவன் தவறா மிஸ்யூஸ் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி அந்த நபரை சொல்றாங்க. அது மிகப்பெரிய குற்றம், அவனை விடக்கூடாது. இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய ஆட்சி இருந்துச்சுன்னா அவனை கொன்னுறவே செய்வாங்க. திருமணமானவனா இருந்தா அவனை கல்லால எரிஞ்சு கொன்றுவாங்க. அந்த சப்ஜெக்டுக்குள்ள வரல. ஆனா அந்த பையன் எங்க போனான்? இந்த பொண்ணு அவனை நம்பி தானே போச்சு, அவனை நம்பி தானே அவன் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தது, அவனை நம்பி தானே அவன் கூட தனிமையில இருந்தது. இப்ப அவன் எங்க போனான்? இந்த பையனை அவனை காப்பாத்தாம அந்த பொண்ணை காப்பாத்தாம எங்க போனான்? இதுல இருந்து நான் அந்த பெண் பிள்ளைகளுக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய இரத்த உறவுகள், அதாவது அண்ணன், தம்பி, மாமா, சித்தப்பா, தாய், தகப்பன் போன்ற இந்த இரத்த உறவுகள், அண்ணன், தம்பி, அவங்களை தவிர பிறரோடு இது மாதிரியான நண்பர், அந்த தோழர், இந்த மாதிரி பழக்கம், ஸ்கூல் மேட்டு, காலேஜ் மேட்டு அப்படிங்கிற பேர்ல நீங்க பழகிறது, தனிமையா போய் உட்கார்ந்து அவங்கள்ட்ட பேசுறது என்பது இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தவறுக்கு இட்டு செல்லும். ஒண்ணு சம்பந்தப்பட்டவனே தப்பு பண்ணுவான், அல்லது வேற எவனாவது அதை பார்த்து தப்பு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நிறைய இடங்கள்ல இப்படி கூட்டிட்டு போறவனே தப்பு பண்றான். அவன் கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அவனுடைய நண்பர்களை வர சொல்லி, பொள்ளாச்சியில நடந்த சம்பவங்கள்லாம் அப்படிப்பட்ட சம்பவங்கள் தான். பெண்கள் ஏமாந்து அவனை நம்பி போனாங்க, காசிங்கிறவனு நினைக்கிறேன். அவன் அடுத்தவங்களை வர சொல்லி
அவன் அங்க வச்சு அபியூஸ் பண்றான் அந்த பெண்களை. ஆக இது போன்ற சம்பவங்கள் வந்து தொடர்றதுக்கு காரணம் வந்து பெண்களும் ஒரு காரணம். அதனால தயவு செய்து பெண்கள் இதுல இந்த மாதிரியான விஷயங்கள் தனியாக ஆண்களுடன் செல்வது யாரா இருந்தாலும் சரிதான், போகக்கூடாது. தனியாக யாரு கூடயும் போகக்கூடாது. பேசிட்டு இருக்கிறேன், பழகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய இரத்த உறவுகள் தவிர, இரத்த உறவுகள்ல கூட சில சமயம் தவறு நடந்துருது. அதனால இரத்த உறவுகள் தவிர வேறு யாருடனும் செல்வது மிகப்பெரிய தவறு. அது போன்ற காரியங்களிலே ஈடுபடும் பொழுதுதான் இது போன்ற மிகப்பெரிய குற்றங்கள் நடக்கிறது. அதே போல அரசாங்கமும் இந்த குற்றவாளிக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்து இது போன்ற குற்றங்களில் மீண்டும் பிறர் ஈடுபடாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து பேசுகிறேன்.